put your hands together and welcome the Rockstar DSP! போகாதீங்க. போகாதீங்க. என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. என்ன தவிக்க விட்டுட்டு போகாதீங்க. இத்தனை வருஷம் எங்க போனீங்க? இல்லைங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போறேன். இத்தனை வருஷம் எங்க போனீங்க? இனிமே என்னை விட்டுட்டு போகாதீங்க. என்னை விட்டுட்டு போகாதீங்க. போகாதீங்க. இங்க என்ன பண்றீங்க? அவங்க மயக்கமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டல, அது எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப வரைக்கும் நீங்க வருவீங்கன்னு நான் காத்துட்டு இருக்கேன். ஆனா வராம நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. அண்ணா, நீங்க எதை நினைச்சு இப்படி தனியா வந்து நிக்கிறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அக்கா மனசு இன்னும் மாறல, அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதனாலதான் அவங்க சுயநினைவு இல்லாம இருந்தா கூட அவரோட நினைவு அவங்கள விட்டு போகல. அது எனக்கு தெரியும். நான் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணேன். நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையாததுனால அந்த கல்யாணமே என் நினைவுல நிக்கல. அவங்களுக்கு அப்படி இல்ல. அவரோட வாழ்ந்த நாட்கள் வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா அவர் கொடுத்துட்டு போன அன்போட பாதிப்பு அதிகம்தான். அதான் அவரை மறக்க முடியாம இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசுல இன்னும் அவர் இருக்காருன்னு தெரிஞ்சும் எதுக்காக நீங்க அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? செல்வி,
ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இப்ப இந்த பேச்சல அவசியமா? நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? வேலு விடுங்க. அவங்க இப்ப என்ன தப்பா சொல்லிட்டாங்க? அவங்களாவது அவங்க மனசுல இருக்கிறத மறைக்காம வெளிப்படையா சொன்னாங்களே. சிஸ்டர், அவங்க மனசுல சுமந்துகிட்டு இருக்கிற நினைவுகள் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்காது, சின்ன ஆறுதலா தான் இருக்கும். நானும் முதல் கல்யாணத்துல நடந்த கசப்பான அனுபவத்தினால இன்னொரு கல்யாணம் வேண்டான்னு தான் இருந்தேன். எத்தனையோ தடவை என் பொண்ணுக்கு அம்மா வேணும்னு எங்க அம்மா அடம் பிடிச்சப்ப கூட நான் பிடிவாதமா கல்யாணம் வேண்டான்னு தான் இருந்தேன். என் பொண்ணுக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தானே சொன்னேன். ஆரம்பத்துல வினோதினிக்கு எனக்கும் கல்யாணம் பண்றேன்னு சொல்றப்ப கூட எங்க 2 பேருக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லதான். நாங்க நல்ல நட்பா இருந்தோம். எங்க பசங்களுக்காக இந்த கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தப்ப கூட அதே நட்போட இந்த கல்யாணத்தை தொடர ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப என் மனசுக்குள்ள வினோதினி வந்துட்டாங்க. நான் அவங்கள மனசார புரிஞ்சு ஏத்துக்கிட்டேன். இப்பதான் எங்க அம்மா சொன்ன வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியுது. வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னும் இருக்குது, அதுக்கு ஒரு துணை அவசியம் வேணுங்கிறத எனக்கு புரிஞ்ச இந்த புரிதல் வினோதினிக்கு புரியாம போயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையே அப்புறம் அர்த்தம் இல்லாம போயிடுங்க. அவங்க நல்லா வாழணும். அவங்கள பிடிச்சதுனால மட்டும் இதை சொல்லல, அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால சொல்றேன். நான் மாறின மாதிரி அவங்கள ஒரு நாள் மாறுவாங்க. இந்த கல்யாணம் என் மக திவ்யாவுக்காக சுயநலமா நடக்குதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு வினோதினி மேல விருப்பம் இருக்கு. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்தாதான் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவங்க புருஷன் நினைவோடவே வாழ்ற இந்த வாழ்க்கையை போதும்னு நினைச்சா? ஏங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லாமையா கல்யாணத்துக்கு சம்மதிச்சு மண்டபம் வரைக்கும் வந்திருப்பாங்க? வேலு, ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லனா தாலி கட்ட போற கடைசி நிமிஷத்துல கூட அவ மனசு மாறும். நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். பெண்கள் சில நேரத்துல பலவீனமா தான் இருப்பாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல தான் அவங்களால ஒரு முடிவுக்கே வர முடியும். என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரு அத்தை அம்மாவா யோசிச்சு அவங்க வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நினைச்சது தப்புன்றீங்களா? மதியும் கௌதமும் வாசு சார் அப்பானும் திவ்யா வினோதினிய அம்மானும் கூப்பிடுறது மட்டும் இல்லாம அப்பா அம்மாவா நினைச்சு அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் மாத்திக்க சொல்றீங்களா? இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கங்க, மாற வேண்டியது அவங்க தான். அவங்க மாறுவாங்க.